வானொலி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் தமிழரசி. ஒரு புதிய ஆண்டு பிறக்கும் பொழுது நம் வாழ்வில் புதிய அத்தியாயம் பிறக்காத என்ற எதிர்பார்ப்பு நம் அனைவருக்குமே இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவும் இந்த பராபவ வருடத்தின் துல்லியமான பலன்களை நமக்கு வழங்க இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சுவாமி சித்தநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகும் ராசி நவகிரகங்களின் தளபதி செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சக ராசி. ஐயா, விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் எல்லாம் எப்படியா இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்? விருச்சக ராசி நேயர்களே, இந்த பராப வருடம் அனைத்து யோகங்கள், பாக்கியங்கள், அனைத்து முன்னேற்றங்கள், இறைவன் அருளால் அனைத்து செல்வங்களும் பெற வாழ்த்துக்கிறோம். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுங்க. ஆமாங்க, நீங்க கேட்ட மாதிரி, அதாவது தொழில் வேலையில ஒரு அசூர வளர்ச்சி பெறக்கூடிய ராசிகளில் விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வருஷம், இந்த தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வேலையில ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, அதாவது அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. அதே மாதிரி நிரந்தரத்தன்மை, அதாவது இவ்வளவு நாளா ஒரு தற்காலிகமான ஒரு பதவி, ஒரு கரெக்டான ஒரு வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிரந்தரத்தன்மை இல்லாம, அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு அந்த நிரந்தரத்தன்மை இல்லாம தற்காலிகமான சூழ்நிலை இருந்தவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு, நிரந்தரமான வேலை, நிரந்தரமான பொருளாதாரம், அதன் மூலமா அதிக லாபம். ஸோ அசுர வளர்ச்சி பெறக்கூடிய ராசிகளில் வேலையிலும் சரி, தொழிலும் சரி, இந்த வருஷம் அவங்களுக்கு அமோகமா இருக்கும். இந்த வருடம் தொடங்கின உடனே அது அவங்களோட இதுல பார்க்கலாம். ஏன்னா இப்பயே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். பிறந்த உடனே அவங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாம இந்த ஜூன் மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். ஏற்கனவே அவங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துல பஞ்சம சனியா அவங்ககிட்ட இருந்து பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை. ஏன்னா அவங்க ராசிநாதன் செவ்வாவும் இப்போ அங்கதான் இருக்காரு, சரிங்களா? ஸோ இதனால பூர்வீகத்துல இருந்து வந்த பிரச்சனை, சிறு சங்கடங்கள், மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்திருக்கும். பூர்வீக சொத்து வரதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. முக்கியமா அதன் மூலியமா அவங்க பொருளாதார வளர்ச்சி அடைகிறது, முன்னேற்றம் காணப்படுறதெல்லாம் எல்லாமே சிறப்பா இருக்குங்க. முக்கியமா இந்த வேலை தொழில விஸ்வரூப வளர்ச்சி, அசுர வளர்ச்சி பெறக்கூடிய ராசிகளில் விருச்சக ராசியும் ஒன்று இருக்கு. ஐயா, விருச்சக ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மற்றும் வாரிசு யோகம் எப்படியா இருக்கும்? கல்யாண வாழ்க்கையெல்லாம் கைக்கூடி வருங்களா? விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குங்க. முக்கியமா இந்த குரு பகவான் குரு பெயர்ச்சி நடக்க போகுது ஜூன் மாசத்துல. இவர் தனக்காரகன் சொல்லக்கூடிய, அதாவது காலபுருஷ தத்துவப்படி 9க்கு அதிபதி, பாக்யாதிபதி, தனக்காரகன். விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்தில், அதாவது 9இல் குரு உச்சம் என்ற அமைப்பில் இருக்கும்போது குடும்பத்தில் இருந்து ஏன்னா அவருக்கு 2க்கு அதிபதி தான் குரு பகவான், சரிங்களா? விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம் தான் குரு இருப்பாரு. ஸோ அதனால குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, கணவன் மனைவியுடைய அந்த பிரச்சனை, நீண்ட நாளாக இருந்து வந்த சங்கடங்கள், தொந்தரவுகள் எல்லாம் மாற்றம் ஏற்படும். கல்யாண வாழ்க்கை, புதுசா கல்யாண தடை, அதாவது திருமணத்துக்காக இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் கல்யாண வாழ்க்கை அமைப்பும், காதல் கைகூடும். இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகின்ற குரு பெயர்ச்சி, 9இல் குரு உச்சம் பெறுகின்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்புற்று இருக்கும். முக்கியமா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகள் படிப்புக்கு செலவு, அதாவது உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதும், குழந்தைக்கான படிப்புக்கு முன்னேற்றம், செலவுகள் பண்றது, சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் என்ற அமைப்பெல்லாம் இந்த வருஷம் இருக்குங்க. அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். விருச்சிக ராசி மாணவர்களோட படிப்பு எப்படியா இருக்கு இந்த வருஷம்? இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் மாற்றம் கொடுக்குமா? விருச்சிக ராசியில இப்ப மாணவர்கள் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போற அமைப்பெல்லாம் இருக்குங்க. முக்கியமா வேலை தொழில் பண்றவங்களுக்கு வெளிநாட்டு மூலமா வருவாய் வரத்துக்கான அமைப்பு இருக்கு. ஆனா முக்கியமா இந்த மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறது, இந்த மாதிரி போய் டாக்டரேட் படிக்கிறது, அங்க ரிசர்ச் ரிலேட்டடா படிக்கிறது, நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி டாக்டர் சீட்லாம் வாங்குவாங்க, அந்த அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ வெளிநாட்டுக்கு போற யோகம் மாணவர்களுக்கு இருக்கு. தொழில் பண்றவங்களுக்கு வெளிநாடு மூலமா இவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ற அமைப்பெல்லாம் இங்கே இருக்கு. மாணவர்கள் முக்கியமா வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற யோகமான நிறைய அநேகமா இருக்கு. குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வெளிநாடு போற யோகம் மாணவர்களுக்கு சிறப்பா இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புது வரவு ஏதாச்சும் இருக்குங்களா ஐயா? அந்த புத்தாண்டுக்கு அப்புறம் ஒரு இடம் வாங்குறதோ இல்ல நகை வாங்குற குடுப்பனை எல்லாம் எப்படி இருக்குங்க ஐயா? கண்டிப்பாக வீடு வாங்குற யோகம், இடம் வாங்குற யோகம், பூர்வீக சொத்து அமைக்கிற யோகம், புதிய நகை வாங்குறது. ஏற்கனவே முக்கியமா அவங்க விருச்சிகராசிகள்லாம் பாத்தீங்கன்னா நகை அடமானம் வைக்கிறதுல நம்பர் 1, ஒய்ஃபோட நகை அடமானம் வைக்கிறதுல அவங்க தான் பேர் போனவங்க. ஸோ அவங்க அந்த நகையெல்லாம் மீட்டு கொடுக்கறது அமைப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா அது நான் எதுக்கு சொல்றேன்னா,
பிசினஸ்க்காக தான் அவங்க வச்சிருப்பாங்க தவிர அவங்களோட வேற எதுக்காகலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதை போட்டு ஒரு டெவலப் பண்ணணும், ஒரு இந்த தொழில் பண்ணணும், அந்த தொழில் பண்ணணும், ஒரு பல தொழில பண்ணி ஏமாற்றம் அடைந்த விருச்சக ராசிக்காரர்கள் அதனாலதான் அந்த நகையெல்லாம் அடமானம் வச்சிருப்பாங்க. அவங்களோட வீண் செலவுக்கெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தொழில வளர்ச்சி அடையணும், முன்னேற்றம் அடையணும், அடுத்த என்ன ஒரு உச்சகட்டத்துக்கு போகணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கம், குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ராசியில விருச்சிகம் ஒண்ணு. அதுக்காக தான் அவங்க நகையெல்லாம் அடமானம் வச்சிருப்பாங்க. சோ அந்த நகையெல்லாம் மீட்கிறதுக்கான அமைப்பு இருக்கு, புதிய நகை வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கு. ஏன்னா 9ல் குரு உச்சம் பெறுகிறார் இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம். பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலே உச்சம் பெறுறாங்க விருச்சிக ராசிக்காரர்களே, 2க்கு அதிபதி. அதனால புதிய இடம், வீடு வாங்குறது, பூர்வீக சொத்து அமைகிறது, பழைய நகையெல்லாம் மீட்கிறது, புதிய நகை மனைவிக்காக வாங்கி கொடுக்கிற அமைப்பு, குழந்தைகள் படிப்பு செலவு, குழந்தைகளோட இது சுபகாரியங்கள் பண்றது, எல்லா அமைப்பும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதாவது குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறாரு 12 வருஷத்துக்கு அப்புறம், சரிங்களா? இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் அவர் குருவின் பார்வையில் விருச்சிக ராசின்ற அமைப்பு தான். ஏன்னா குரு அங்கதான் இருக்க போறாரு ஒரு வருஷமா குரு அங்க இருக்கும்பொழுது குரு பகவான் 5ஆம் பார்வையா அவங்களதான் பார்க்க போறாரு. சோ இதனால இவங்க ஒரு மனக்குழப்பம், ஒரு தெளிவில்லாத ஒரு முடிவு, ஒரு மாதிரி பிரச்சனை இல்லை, பண்ணலாமா வேணாமா அந்த யோசனை எல்லாம். ஏன்னா அவங்க ராசியை பாக்குறதுனால இவ்வளவு நாளா குழப்பத்துல இருந்த அந்த தன்மையெல்லாம் மாற்றி புது உத்வேகத்தோட, அதாவது இனிமே நம்ம போனா சக்சஸ் தாண்டா, எது தொட்டாலும் வெற்றி என்ற அமைப்புகளை ஒரு பலம் பொறுத்திருவாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு உற்சாகம், ஒரு வைராக்கியம், இதை பண்ணி ஆகணும், நம்ம அடுத்த நிலைமைக்கு போனோம், இன்னும் எவ்வளவு நாள் வாழ்ந்தது போதும், இனிமே நம்ம வாழ்க்கை நம்ம வாழணும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு கோடீஸ்வர யோகம், ஒரு ஜாக்பாட் யோகம்னு சொல்லலாம். அதனால அவங்களுக்கு வீடு, காரு, புதிய நகை வாங்குறது, மனை வாங்குறது, பழைய நகை மீட்கிறது, எல்லா அமைப்பும் இந்த வருஷம் அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம் ஐயா? எந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்? எந்த மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அவங்க? விருச்சிக ராசிக்காரெல்லாம் முருகரை விட்டுறாதீங்க, முருகரை கெட்டியா பிடிச்சுங்க. ஏன்னா முருகர், அதாவது உங்க ராசி அதிபதி செவ்வாய், அவர் தான் முருகர் தான் உங்களை காப்பாத்துவார். அதனால முருகர் வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போங்க. எந்த டைம் ஆனாலும் முருகரை கையில வச்சுக்கோங்க. முருகர் துணையோடு உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் வசந்த காலமாகவும் பொற்காலமாகவும் மாறும். ஸோ முருகன் வழிபாடு உங்களுக்கு அனைத்து யோகங்கள், பாக்கியங்களும் பெற்று இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அனைத்து செல்வங்களும் பெற வாழ்த்துக்கிறோம். நேயர்களே, ஐயா சொன்னது போல விடாமுயற்சியோடு, இறை நம்பிக்கையோடு செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்கள் வசமாகும் என்பதில் ஐயமில்லை. வாழ்த்துக்கள்.